இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்த்தலாம். நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதுலேயும் நியூ இயர் செலிப்ரேஷன் பற்றியே சில விஷயங்கள்லாம் வந்திருக்குது. இஸ்ரேலில் அங்கங்கே ஒரு சில இடத்துல நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நேற்று ஃபுல்லாக சரியான மழையில் இஸ்ரேலில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கனால நியூ இயர் செலிப்ரேஷன் கூட பண்ண முடியாமல் அங்கே சில பகுதிகள் இருந்திருக்குது. அதே நேரத்தில் அப்படியே காசாக்குள்ளே ஏதாவது நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கக்கூடிய பயத்திலையும், இன்னும் சொல்லப்போனால் நைட்டு 12 மணிக்கு பட்டாசு வெடிக்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காசாக்குள்ளே தாக்குதலை பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு சரியாக 12 மணி 12:30 மணிக்கெலாம் இரவோடு இரவாக நிறைய தாக்குதலை பண்ணி, நியூ இயர் அப்போ நீங்கள் மறக்கவே கூடாது, அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா சந்தோஷமான நாளாக இருக்காது. ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க நியூ இயர்லாம் செலிப்ரேட்டே பண்ண மாட்டாங்க. பொதுவாகவே முஸ்லீம்கள் நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் கிடையாது. இருந்தாலும் இவர்கள் இந்த கிறிஸ்மஸ் அப்போ நியூ இயர் அப்போ இவர்களுக்கு எப்பெல்லாம் சந்தோஷம் வரக்கூடிய நாளோ அந்த நாளில் அங்கே துக்கம் நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசால விடிய விடிய இந்த மாதிரியான தாக்குதலை பண்ணியிருக்காங்க. கையோட பார்க்கும்போது ஏற்கனவே காசால வெள்ளம் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ கூட வந்துச்சு. டென்ட் ஃபுல்லாக நனைஞ்சு உள்ள குழக்கக்கூடிய துணி பெட்டு எல்லாம் நனைஞ்சிருச்சு. அதை கொண்டு வெளியே காயப்பட வராங்க. வெளியே ஃபுல்லாக சேறு தண்ணி சகதியாக இருக்குது. அது மேலேயே ஏறி நின்று அங்கே கவுத்துல காய போடுறாங்க. பார்க்குறக்கே வெள்ளத்தில் டென்ட்டெல்லாம் மூழ்கி இருக்கிறது ரொம்பவே மோசமான நிலைமையாக இருக்குது. அதில் செருப்பு கூட இல்லாமல் தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடந்துட்டு இருக்காங்க. 1.5 வருஷத்தில் அங்கே ஒரு கடையும் இல்லை. எல்லார்ட்டையும் இருந்த பொருள் எல்லாமே தீர்ந்து போச்சு, அழிஞ்சு போச்சு. குழந்தைகள்லாம் இப்போ அந்த நிலைமையில இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேலில் 4 பகுதிகளில் வெள்ளம் வந்திருக்குது. முக்கியமாக அஸ்டோட் பகுதி, அதுக்கப்புறம் டெல்லவிவ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு 4 பகுதிகள், ஒரு 4 முக்கியமான இடம்னு சொல்லாதலாம். அந்த ஏரியாலெலாம் பார்த்தா வெள்ளத்தில் மூழ்கி இருக்குது. கிட்டத்தட்ட காரே பார்த்தா போனால் பாதி தூரம் கார் மறைஞ்சிருது. அந்த அளவுக்கு வெள்ளம் அவங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த நியூ இயர் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். காசாவை பொறுத்தளவுக்கு நியூ இயர்லாம் ஒன்றுமே கிடையாது. நாம் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம். ஆனால் அவங்களுக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, நல்லது பிறக்கக்கூடிய நாள், நல்லது சந்தோஷத்தை கொண்டாட வேண்டிய நாள் எப்படியா இருக்குன்னா, வெள்ளத்தில் முழுகி நிறைய நஷ்டத்தை நேற்று இது பண்ணனால அதை அவங்களுக்குள்ளேயே நிறைய பேர் எப்படி சொல்லிக்கிறாங்கன்னா, இது நமக்கு ஒரு நல்ல வருடமா இல்லாமல் வரும்போதே ஒரு சோதனையா, ஒரு தண்டனையா, மனவேதனையோட தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியான அந்த வெள்ளத்தின் காரணமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாம பண்டிகையாக கொண்டாட வேண்டிய நாள் இப்படி நிம்மதியே இல்லாமல் நம்ம மூழ்கி கிடக்கிறோமேன்னு சொல்லிட்டு, இஸ்ரேல் காசாக்குள்ள எதுவும் நடந்துடக்கூடாது, அவங்க நிம்மதியா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாக்குதல் பண்ணா, இஸ்ரேலுக்குள்ள வெள்ளத்தில் மக்கள் எந்த தாக்குதலுமே இல்லாமலே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது இவங்களுக்கே இன்னொரு பக்கம் வேறு விதத்தில் வந்துட்டு தான் இருக்குது. இவர்கள் மனிதர்களாக இருந்துட்டு ஆயுதங்களை கொண்டு இன்னொரு மனிதர்களை துன்புறுத்துறாங்க. ஆனால் இறைவன் பார்க்கும்போது இயற்கையை கொண்டே இவர்களுக்கான துன்பத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அவங்களுக்கும் ஒரு நிம்மதி இல்லாத நியூ இயராக தான் போச்சு. பல பேர் வீட்டையெல்லாம் விட்டுட்டு அகதிகளாக இப்போ கேம்புக்கு போயிருக்காங்க. அது வேற கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு பெரும் செலவு. ஏற்கனவே வடக்கு காசாலேருந்து காலி பண்ணிட்டு வந்தவங்களை கொண்டு போய் எங்கே குடி வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. இதில் வெள்ளம் வந்தனால அங்கிருந்து வந்த மக்களையெல்லாம் என்ன பண்ணும், அதுவும் காரே முழுகிற அளவுக்கு வெள்ளம்னா எந்த அளவுக்கு அந்த ஏரியாலாம் மூழ்கி இருக்கும். அப்போ அங்கிருந்து வந்த மக்களும் அகதிகளாக லட்சக்கணக்கான பேர் இப்போ இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் அவங்க செலவு பண்ணி தங்க வச்சுட்டு இருக்காங்க. இப்போ அது நேற்றுலேருந்து அவர்களுக்கு ஒரு பெரும் தலையீடியாக அமைந்திருக்கு. இது இன்னைக்கு வெள்ளம் சம்பந்தமாக வந்த விஷயங்கள். அப்படியே நம்ம அங்கிருந்து என்ன பண்ணலான்னா ஏமனை பார்த்துடலாம். இவங்க எப்படி இஸ்ரேல் காசாவை துன்புறுத்தணும்னு அடித்தாங்களோ அதே மாதிரி ஏமனும் பாரபட்சம் பார்க்காம நீங்கள் அவங்கள அடிக்கிறீங்களா, நாங்கள் உங்களை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு கடுமையான தாக்குதலை நேற்றும் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக டெல்லவியூ பக்கத்தில் இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷனவே குறி வச்சு அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பென்குரின் விமான நிலையத்தையும் நோக்கி தாக்கியிருக்காங்க. இந்த பவர் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஏமனில் போன வாரத்தில் தான் இஸ்ரேல் போய் தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. பவர் ஸ்டேஷன் மூலமாக தான் பவர் என்ன ஆகிட்டு இருக்குன்னா அந்த ஏரியாக்கெல்லாம் கிடச்சிட்டு இருக்கோம். பவர் ஸ்டேஷனவே தாக்கிட்டா அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும், எவ்வளோ நாள் ஆகும், அதுவரை பொதுமக்கள் எவ்வளோ சிரமப்படுவாங்க, எதையும் யோசிக்காமல் முட்டாள்தனமாக போய் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, ஏமனில் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போவே ஏமனில் இருக்கக்கூடிய போராளி குழு என்ன சொன்னாங்க, நீங்கள் செஞ்சது தான் நாங்கள் திருப்பி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, பவர் ஸ்டேஷனை தாக்கியிருக்காங்க. உங்களுக்கு இந்த நியூ இயர் ரொம்ப பிரகாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பவர் ஸ்டேஷனை தாக்கி விட்டாங்க. கரண்ட்டே பாதி இடத்துல இல்லை. இது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்களுடைய விமான நிலையத்தை தாக்கியிருக்காங்க. அதுவும் எதுக்காகன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் போன வாரம் போய் என்ன பண்ணாங்கன்னா ஏமனில் விமான நிலையத்தை தான் தாக்கிட்டு இருந்தாங்க. நல்ல வேலை கரெக்டாக அந்த நேரத்தில் ஏமனுக்குள்ளே ஒரு விமானம் தரையிறங்கி அதில் 230 பேசஞ்சர்ஸ் இருந்திருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் கரெக்டாக அப்போ தான் அந்த விமானம் அங்கிருந்து டிஸ்பேட்ச் ஆகிருக்குது. அதனால அந்த தாக்குதல் பெருசாக எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்கல. இல்லாட்டினா அந்த தாக்குதல் விழுந்த இடத்துல அங்கே 200 பேர் கிட்டத்தட்ட இறந்துருந்தாங்கன்னா அது பெரிய லெவலுக்கு போயிருக்கும். ஏமன் இன்னும் கொந்தளிச்சிருப்பாங்க. அந்த பொதுமக்கள் காப்பாற்றப்பட்டாங்க. அன்னைக்கு இப்போ பார்க்கும்போது காப்பாற்றப்பட்டாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது
ஏமன் வந்து திருப்பி நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உங்களுக்கு நியூ இயர் கிஃப்டாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, விமான நிலையத்திலே தாக்குதல் பண்ணி விட்டுருக்காங்க. இஸ்ரேலுக்கு நேற்று ஃபுல்லாக பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, நியூ இயர் செலிப்ரேஷன்லாம் யோசிக்கவே முடியாது. ஒரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் வந்து ஏமன் வந்து அடித்தது, பத்தாவதுக்கு மக்களெல்லாம் இடமில்லைன்னு சொல்லிட்டு தவிச்சதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போதே நிறைய அனுபவிச்சுட்டு தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து இஸ்ரேல் சம்மந்தமான விஷயம். அப்படியே நம்ம அங்கிருந்து எங்கே போயிடலாம்னா சிரியாவுக்கு போயிடலாம். சிரியாவிலேருந்து உள்ளிருந்து எந்த ஒரு தகவலும் பெருசாக வராட்டினாலும் ஈரான் இன்னைக்கு ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய HTS என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க, அழிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவங்க தட்டி கேட்காம இருக்கிறதுனால சீக்கிரமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க, அங்கே ஒரு குரூப் வந்து இஸ்ரேலை எதிர்க்கிறதுக்கு தயாராகுவாங்க அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, சிரியா பிடிச்சதுலேருந்து இந்த 3 வாரத்தில் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு ஃபுல் குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அங்கே இப்போ குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு ஈரானுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சிரியாவுக்கும் நடுவில் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள மறுபடியும் உள்ளே விட்டு அது மூலமாக இஸ்ரேலை சிரியாவிலிருந்து அடிக்கிறதுக்கு ஈரான் பிளான் பண்ணிட்டாங்க. அது நடந்தால் என்ன ஆகுனா, அதில் 2 ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஒன்று வந்து இஸ்ரேலால் சிரியாவில் வந்து கை ஓங்க முடியாத ஒரு நிலைமை வரும். கூடவே இன்னொரு விஷயம் இருக்குது. இப்படி வரும்போது என்ன ஆயிருன்னா, ஈரான் மறுபடியும் சிரியாக்குள்ளே அந்த குரூப்பை வச்சு லெபனானுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு வழியாயிரும். அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து பார்க்கும்போது சிரியா தேவைப்படுது. சிரியாவுடைய நிலப்பகுதி வழியாக தான் பூந்து வந்து என்ன பண்ண முடியும், லெபனானோடு வந்து நம்ம வந்து உறவை வச்சுக்க முடியுங்கிறதுனால இப்போ சிரியாக்குள்ளே ஒரு குரூப்பை களமிறக்க போகிறாங்க ஈரானு. அந்த குரூப் ஆல்ரெடி வந்து சிரியாக்குள்ளேயே இருந்த குரூப்பாக இருக்கலாம். ஏன்னா நம்ம நேற்று கூட பார்த்தோம், ஹோம்ஸ் பகுதியில் 200 வீரர்கள் வந்து இருந்திருக்காங்க, கிளர்ச்சியாளர்கள். அவங்க எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்கன்ட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஒன்று திரட்டி இப்போ சீக்கிரமே ஒரு குரூப்பு சிரியாக்குள்ள ஈரானுடைய சப்போர்ட்டில் இஸ்ரேலை அடிக்க போகிறாங்க. இந்த அறிவிப்பை ஈரானே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவர்களுக்கும் வந்து அதில் ஆபத்துகள் இருக்குது. ஏன்னா உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய HTSலாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேலை, இன்னொரு பக்கம் துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு வந்து ஈரானை கண்டாவே பிடிக்காது. மறுபடியும் குரூப் வந்தால் விட மாட்டாங்க, சண்டை ஜாஸ்தி ஆகும். ஆனால் எல்லாத்தையும் எதிர்த்து தான் நம்ம சண்டை போட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்கன்னா எப்படியும் ஒரு சில பகுதிகளை பிடிப்பாங்க, அதை அவங்க கண்ட்ரோலில் வச்சுப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் வந்து ஈரானே இதை அறிவிச்சிருக்கிறதுனால பொறுத்திருந்து பார்க்கலாம். சீக்கிரமே ஈரானுடைய உதவியோடு சிரியாவிலிருந்து இஸ்ரேலுக்கு அடி விழுக போகுது. கடைசியாக அப்படியே நம்ம ஏமன் வந்து அமெரிக்கா கொடுத்த நியூ இயர் கிஃப்ட்டை பார்த்துடலாம். ஏன்னா வந்து இஸ்ரேலில் வந்து இந்த வேலையை பண்ணாங்கன்னு நம்ம சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை விடலை. ஏன்னா முந்தானியத்து தான் அது வந்து மறுபடியும் பக்கத்தால் நெருங்கி வந்திருக்கு. எங்கேயோ கொண்டு போய் போன வாரம் நிறுத்தி வச்சாங்க ரொம்ப தூரத்துக்கு. மறுபடியும் போனவங்க 2 நாளைக்கு முன்னாடி வந்து கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரேல் அடிக்க சொல்கிறாங்க, நம்ம போய் அடிக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, விமானம் தாங்கி கப்பலோடு வந்து அமெரிக்கா கிளம்பி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பக்கத்தால் வந்தனால என்ன இருக்காங்கன்னா மறுபடியும் பழைய இடத்துக்கே வந்து நின்றுருக்காங்க. அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏமனுடைய ட்ரோன் அட்டாக் பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் வச்சுருக்காங்க. அதுக்கு தனி டீமு, அது இல்லாமல் வந்து பார்க்கும்போது கடற்படை தனியாக வச்சுருக்காங்க. அந்த 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்காவுடைய விமானம் தாங்கிய கப்பலுக்கே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் ஒரு கவர்மெண்ட்டிட்ட இருக்கக்கூடிய இராணுவ குரூப் மாதிரி தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஏமனில் இருக்கக்கூடிய போராளிகள்னு தெரியுது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவுடைய போர்க்கப்பலுக்கு அடித்து எதுக்கு இப்போ பக்கத்தால் வந்திருக்கீங்க, கிளம்பி பின்னாடி ஓடுங்கன்னு சொல்லிட்டு கடுமையான ஒரு தாக்குதலை பண்ணியிருக்காங்க. சக்ஸஸ் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா மறுப்பாங்க. ஆனால் மறுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் பின்னாடி ஓடிடுவாங்க. அப்படி மறுக்கிறவங்க பின்னாடி ஓடவே கூடாது. போன தடவை நிறைய வந்து தீ எரிஞ்சதாக வந்து வீடியோ வந்துச்சு. அதனால் இந்த தடவை நேற்று வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து இந்தாங்க உங்களுடைய நியூ இயர் வந்து இனிதாக ஆரம்பமாகட்டும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அடியை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஏமனுடைய கை வந்து பார்த்தா அவங்க தான் வந்து லெபனான் இல்லாத இடத்துல கை ஓங்கி இருக்குது. ஆனால் லெபனான் என்ன சொன்னாங்க, சீக்கிரமே அந்த 60 நாள் யுத்தம் முடிச்சணும், 61வது நாளே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம்னா பார்த்துக்கோங்களேன், சீக்கிரமாக வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலையில் தான் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னு நம்ம வந்து அறிவிச்சிருந்தோம். சிரியாவுடைய விவகாரத்தினால கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் எல்லா விஷயமுமே மறுபடியும் எல்லாரும் ஃபார்முக்கு வந்துட்டு இருக்காங்க. ஏமன்லாம் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கான சண்டையை போட்டுட்டு இருக்காங்க. காசாலையும் கடுமையான சண்டை வருதுன்னு நம்ம கடந்த வீடியோலேயே சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் இல்லாமல் இப்போ நியூ இயருங்கிறனால இந்த தடவை இந்த ஒரு வருஷத்தில் அதிக தூக்கு தண்டனை கொடுத்த நாடு எதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது யாராக இருப்பாங்கன்னு சொல்லுங்கள், சவுதி அரேபியா தான். அவங்க தான் வந்து தப்பு செய்கிறவங்களெல்லாம் தண்டனை கொடுத்துட்ருக்காங்க. 330 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்களை கொண்டு போய் எங்கே போடுறதுன்னு தெரியல. பாலஸ்தீன மக்கள் வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு ஜனாசாவை அடக்கம் பண்ணுறக்கு கூட துணி இல்லை, எங்களுக்கு ஜனாசாவை அடக்கம் பண்ணுறதுக்கு துணி கொடுங்க, மலையில் டென்ட்டு கூட இல்லாமல் இருக்கிறோம், டென்ட்டு கட்டுறதுக்கு துணி கொடுங்க, எங்களுக்கு மருத்துவம் இல்லாமல் இருக்குது, மருத்துவத்துக்கு மருந்துகளை அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு
அரபு நாடுகளே உதவி செய்யுங்கன்னு கேட்டால் அதை உதவி செய்யாமல் அங்கிருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுடைய பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க நீதி நேர்மை எங்களுக்கு கெட்டதுன்னு ஒன்று நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உலகத்திலேயே அதிகமான தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. இவங்களை பொறுத்தளவுக்குலாம் இவங்களால மேற்கத்திய நாடுகள்லாம் சண்டை போட முடியாது. சும்மா உள்ளூருக்குள்ள சுத்திட்டு இருக்கக்கூடிய ஆளை வேணா பிடிச்சி இவங்க தூக்கு போடுவாங்க. இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த செய்திகள் முக்கியமானது. நம்ம இன்னும் சில தகவல்களோடு நாளைக்கு பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.